டொமஸ்டிக் கிரிக்கெட் பிக் பேஸ் லீகோட 19th மேட்ச் சிட்னி தண்டர்ஸ் அண்ட் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டஸி 11 பார்க்க போகிறோம். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது மனுக்கு ஓவல் கேன்பரால தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் ட்ராக். இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்ட்ரா ஹார்ட்னஸ் இருக்காதோ அப்படின்னு தோணுது. பேட்டுக்கு ஈஸியாக வரும், நல்ல ஸ்கோர் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. சேசிங் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் அதிகம். டீம் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது சிட்னி தண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லா பிளேயர்ஸும் ஃபிட்டு அப்படின்ற மாதிரி தான் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 19 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் 15 மெம்பர்ஸ் ஸ்குவாட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உஸ்மான் காவாஜா, அலெக்ஸ் ஹெல்ஸ் 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. காவாஜா பொறுத்த வரைக்கும் பெரிய இன்னிங்ஸு மறந்துட்டாரோ அப்படின்னு தோணுது. ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஆனால் பெருசாக கன்வெர்ட் பண்ண மாட்டாரு. இன்னைக்கு டே அவருக்கு இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். அலெக்ஸ் ஹேல்ஸும் அதே மாதிரி தான் லாங் இன்னிங்ஸ் எடுத்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. காலம் ஃபோக்கஸன் பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக விளையாண்டுட்டு வராரு. எப்பயுமே அவர் ஃபார்ம் அப்படின்றது கண்டினியூவாக இருக்கும் அப்படின்னு தான். இருந்தாலும் கொஞ்சம் வேகமாக ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணலாமோ அப்படின்னு தோணுது. ஓலிவர் டேவிஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பிளேயர், நல்ல யங் டேலண்ட்டு, செம்மையாக விளையாண்டுட்டு இருக்காரு. புதுசாக ஸ்டார்ட் மேக்கிங் அப்படின்ற வகையில் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இவரை பார்த்து கற்றுக்கலாம். எப்படி தான் பவர் ஜென்ரேட் பண்ணுறாரோ சூப்பராக விளையாண்டாரு. போன மேட்ச்சு தொடர்ந்து 5 6 அப்படின்னு, அதாவது நபி ஓவரில் தொடர்ந்து 4 6 அப்படின்றதெல்லாம் வந்து செம்மையான ஒரு விஷயம். சூப்பராக அடித்தார் அப்படின்னு பார்க்கலாம். சாம் பில்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் இன்க்ளூஷன் இங்கே வந்து பாக்ஸர் ஹால்ட் வெளியில் போயிடுவார். அவருக்கு பதிலாக சாம் பில்லிங்ஸ் வருவார், விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக இருப்பார் அப்படின்னு பார்க்கலாம். பென் கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பவுலிங் போகிறாரா அப்படின்றது சில டைம் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. கண்டினியூவாக வந்து பேட்ஸ்மனாக தான் இங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் கேச்சிங் பொசிஷனில் நிறைய இடத்துல இருக்கிறதுனால அது ஒரு நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். டேனியல் சாம்ஸு, கிறிஸ் கிரீனு, மெக்கன்ட்ரா, ஆடம் மில்னே, தன்வீர் சங்கா எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணுறதுனால பென் கட்டிங்க்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கிறதில்ல அப்படின்னு பார்க்கலாம். யாராவது பவுலர்ஸ் அடி வாங்கினா பென் கட்டிங் வந்து ஓவர்ஸ் போடுவார் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பும் இருக்குது. சாம்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பேட்டும் பண்ணுறாரு, செம்மையாக பவுலிங்கும் பண்ணிகிட்டு இருக்காரு. கிறிஸ் கிரீனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் ஒரு சூப்பரான ஆல்ரவுண்டர். இருந்தாலும் அவர் பவுலராக கன்சிடர் பண்ணி போகலாம். நேதன் மெக்கன்ட்ராவை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். உங்கள் சைடு பார்த்தீங்கன்னா பேட்டிங் டெப்த்து கண்டினியூவாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தன்வீர் சங்கா கூட பார்த்திங்கன்னா நல்ல பேட்டிங் அப்படின்றது தெரியும். ஆடம் மில்னே பொறுத்த வரைக்கும் செம்ம பேஸில் இருக்கார், நல்லா வீசுறாரு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இவரும் ஒரு சைடு கேச்சிங் பொசிஷனில் நிற்கிறாரு அப்படின்றதையும் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாக்ஸர் ஹால்ட் 12th மேன் அண்டு ஜனாதன் குக் வந்து 30th அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். ப்ராபப்ளி பேஸ் பவுலரை வச்சு கூட இந்த 13th மேனை கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ ஃப்ளெச்சர், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் ரிட்டர்ன் ஆகிட்டார், கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மேக்ஸ்வெல் மனசு வச்சா இங்கே ஃப்ளெச்சர் அண்ட் ஸ்டோய்னிஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மைண்ட் இருக்குது. செகண்ட் 1 டவுன் அப்படின்னு பார்க்கும்போது ஹில்டன் கார்ட்ரைட்டு ஒரு 1 டவுன் ஸ்டேஜ். ப்ராபப்ளி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கால்டர்னைல் இல்லை அப்படின்றனால ஸ்டோய்னிஸ்க்கு ஓவர்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் யோசிச்சுக்கலாம். இல்லை கார்ட்ரைட்டுக்கே ஓவர் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா கார்ட்ரைட் இந்த சீசனில் பவுல் பண்ணியிருக்கா, ஸ்டோய்னிஸை பொறுத்த வரைக்கும் பவுல் பண்ணலை. இந்த வகையில் யோசிக்க வைக்குது. இருந்தாலும் ஸ்டோய்னிஸ் கொஞ்சம் பெட்டர் பவுலர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கி அவருக்கான பவுலிங் டேவா இருக்குமா, மேக்ஸ்வெல் அதை கொடுப்பாரா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்ஸ்மேன், சில நேரத்தில் பவுலும் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். நிக்கோலஸ் பூரான் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஹிட்டர். போன மேட்ச் அவரோட எபிலிட்டியை மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லிடலாம். பெண்டங்கை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் டவுன் த ஆர்டர் அப்படின்னு போவார். ஏன்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் வந்துட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல பேட்ஸ்மேன், நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஆனால் பெருசாக கன்வெர்ட் பண்ணலை அந்த சீசனில். போன மேட்ச் ஒரு வேளை கன்வெர்ட் பண்ணியிருந்தால் டாப் ஆர்டரில் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்தளவுக்கு கன்வெர்ட் பண்ணல. லியம் ஹார்ட்சர் பொறுத்த வரைக்கும் நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சைடு வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பெருசாக இல்லை அப்படின்னு இந்த சைடு சொல்கிற மாதிரி இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக பவுல் பண்ணுறதுனால அந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஸ்டான்லேக் பொறுத்த வரைக்கும் ரன்ஸையும் கொடுக்குறாரு, அவ்வளோ விக்கெட் டேக்கிங்காக தெரியலை. இன்னொரு சைடு கால்டர்னைல் சூப்பராக வீசியிருந்தார். இந்த மேட்ச்சில் அவர் வந்து இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால லியம் ஹார்ட்சரோட ரோல் அப்படிங்கிறது நல்லாவும் இருக்குது, அவரும் அதை கொடுத்துட்ருக்காரு. ஆடம் ஜாம்பா பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவுலர், சொல்லவே தேவையில்லை. பில்லி ஸ்டான்லேக் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுறார் ரீசெண்ட் டேஸில் அப்படின்னு பார்க்கலாம். ஜஹீர் கானை பொறுத்த வரைக்கும் ஒரு சைனமன் பவுலர் இருப்பாரா அப்படின்னா பாசிபிளாக இருப்பார் அப்படின்னு தான் பார்க்கலாம். லான்ஸ் மாரிஸ் இவரோட பொசிஷன் கொஞ்சம் கொஸ்டினாக இருக்குது. லான்ஸ் மாரிஸ் இருக்கிற பட்சத்தில் பாசிபிளி மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ்க்கு ஓவர் கிடைக்காது அப்படின்னு பார்க்கலாம். லான்ஸ் மாரிஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நிக் மேடின்சன் உள்ளே வருவார். அவர் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் தெரியும். அதே நேரத்தில்
லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படின்றது தெரியும். ஸோ அந்த வகையில் வந்து அவங்க கொண்டு போகலாம். இங்கே ஃபாஸ்ட் பவுலர் தேவை, அதனால் லான்ஸ் மாரிஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே பார்க்கலாம். 12th மேனாக நிக் மேடின்சன், நிக் கிளார்கின் வந்து 13th மேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். செப் கோச் அண்ட் கிளின் ஹின்ச்லீஃப் வந்து வெளியில் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹின்ச்லீஃபை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பவுலை கொடுக்குற சான்ஸை யூஸ் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இங்கே அவருக்கு ஓவராக பண்ணுறதுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னால பெஞ்சில் தான் இருப்பார் அப்படின்ற எதிர்பார்ப்பு. கேப்டன் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அலெக்ஸ் ஹேல்ஸ், காலம் ஃபெர்குசன், மார்க்கஸ் ஸ்டோயினிஸ், கிளென் மேக்ஸ்வெல், நிக்கோலஸ் பூரான் அண்ட் டேனியல் சாம்ஸ் இவ்வளோ சேஃப் கேப்டன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ப்ளிட் ஆகி போயிருக்கு. ஸ்டோயினிஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பர்சன்டேஜ் இப்போதைக்கு எடுக்கலை. பாசிபிளி ஆன் டைமில் நிறைய பேர் எடுப்பாங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ரிஸ்கி கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது உஸ்மான் காவாஜா, சாம் பில்லிங்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியல. பாசிபிளி ஆன் டைமில் நிறைய பேர் எடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். ஆண்ட்ரூ ஃப்ளெச்சர் சூப்பர் சாய்ஸு, டாப் ஆர்டரில் இறங்குறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோர் அடிக்காமல் இருந்துட்டுருக்காரு. சடனாக ஒன் டே அடிக்கும்போது கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஹில்டன் கார்ட்ரைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கேச்சிங் பொசிஷன் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸ்கோரை வந்து கொஞ்சம் லாங்காக எடுத்துகிட்டு போகக்கூடிய நல்ல பேட்ஸ்மேனாகவும் பார்க்கலாம். கூடவே இந்த மேட்ச்சில் ஃபாஸ்ட் பவுலர் ஷார்ட்டேஜ் இருக்கும்போது இவர் பவுல் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால ஹில்டன் கார்ட்ரைட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பர் சாய்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். என்னோட டீமை ஷோ பண்ண என்னோட டீம் பொறுத்த வரைக்கும் ஸ்டோயினிஸ் கேப்டன், வைஸ் கேப்டன் வந்து டேனியல் சாம்ஸ். ஸ்டோயினிஸை பொறுத்த வரைக்கும் ஓவர்ஸ் போடுவார் அப்படின்ற அந்த மைண்டில், அதே நேரத்தில் லான்ஸ் மாரிஸ் இருந்தார் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணிக்கிறனால ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. சாம்ஸை வந்து கேப்டன், வைஸ் கேப்டன், ஸ்டோயினிஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஈவன் மேக்ஸ்வெல் ரொம்ப பெட்டர் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். மேக்ஸ்வெல் வந்து நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் கொஞ்சம் கம்மியாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஸ்பின்னர்ஸ் ஓரளவுக்கு இருக்காங்க அப்படின்ற அந்த காரணத்தினால. மெக்கன்ட்ரோ, சங்கா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கீழே டவுனில். ஹேட்சரை பொறுத்த வரைக்கும் சூப்பராக வீசிகிட்டு இருக்காரு. அவரோட ஓவர்ஸ் ஃபுல் கோட்டாக வீசிடுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். இங்கே கிறிஸ் கிரீன் அப்படின்ற மாதிரி மூவ் பண்ணால் மெக்கன்ட்ரோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்காங்க. மெக்கன்ட்ரோ பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. மேலே காலம் ஃபெர்குசன், கார்ட்ரைட்டு, ஃப்ளெச்சர் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் பெரிய சேஞ்ச் அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்னா ஹேல்ஸை ஒரு சைடு யோசிக்கலாம், இன்னொரு சைடு காவாஜா அப்படின்னு பார்க்கலாம். இந்த சைடு அப்படின்னு பார்க்கும்போது பில்லிங்ஸு தேவை அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக ஹிட் பண்ணுவார், மிடில் ஸ்கோர் பண்ணுவார். இந்த பவர் சர்ச் இந்த மாதிரி விஷயத்த அவரை வச்சு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். பூரான் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்னு தெரியும். பர்சன்டேஜாக ஹையாக எடுத்திருக்காங்க அப்படின்றதும் பார்க்கலாம். அதனால கண்டிப்பாக சூப்பர் சாய்ஸ், டவுட்டே இல்லை. இது என்னோட டீம். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை கீழே போஸ்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.